ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரவிந்த் தமிழ் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நான் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு கை நிறைய உரித்து வச்சுருக்கேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். வெறும் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் வெந்தயம், 3 ஸ்பூன் கடுகு, நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கண் நல்லெண்ணெய் தாளிச்சா சூப்பராக இருக்கும். இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சுட்டு அதில் தண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி அதில் வச்சிடலாம். கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வைங்க. ரொம்பவும் வேக விடக்கூடாது, சும்மா தோல் உரிகிற அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா தோல் உரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அடிப்பக்கமும் நல்லா தோல் உரியட்டும். திருப்பி விட்டுடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ தோல் எடுக்கிற அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து ஆற வச்சு தோல் உரித்து வச்சிடலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கடுகு வந்து பொரியணும். நல்லா கடுகு பாருங்கள் பொரிஞ்சு இந்த கலர் பாருங்கள், கடுகு ஒயிட் கலரில் ஆயிடுச்சு, நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி ஆறினோடனே இந்த மாதிரி தோல் உரித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நடுவில் இருக்கிற அந்த விதையை எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது, நல்லா அது வதங்கி வரும். இப்போது கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் நான். நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பூண்டு போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சோடனே பூண்டு போட்டுடுங்க. பூண்டு போட்டு லைட்டாக கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தோல் உரித்து வச்சு இந்த தக்காளியை லைட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கடாயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். அந்த தண்ணியில் நல்லா சுண்டட்டும். பாருங்கள், இப்போ கலரி விட்டுக்கலாம். அந்த நல்லா தண்ணி சுண்டி வரணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளியை வந்து திக்காக நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ரொம்ப தண்ணி விட்டு கரைக்காதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் மிளகாய் தூள் நான் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னமும் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வரணும். அப்போ தான் அந்த ஊறுகாய் பதம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா மிதந்து வருது. அந்த பாத்திரத்துலேயே ஒட்டாது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயமும் கடுகும் வறுத்து வச்சுருந்தீங்களா, அதை மிக்சியில் அரைச்சி இப்போ பவுடர் ஆக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அங்கே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல வாசமாக இருக்கும். லாஸ்ட்டாக இறக்க போகிற நேரத்தில் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அப்போ தான் ஊறுகாய் பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம்.
இது பாருங்கள், நம்ம தோசை, இட்லி, ரசம் சாதம், சாம்பார் சாதம் இல்லை இதுவே ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பாடில் பிணைஞ்சி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டும் போகாது. இப்போ காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, வாரத்தில் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, காலையில் இட்லி தோசைக்கெலாம் நீங்கள் ஈஸியாக இதை கட்டி கொடுத்து அனுப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம். நன்றி.